सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। सर्वस्वरूपे सर्वेशी सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोस्तुते। श्रुति स्मृति पुराणानाम आलयम करुणालयम नमामि भगवत्पाद शंकरम लोकशंकरम। अपार करुणा सिंधुम ज्ञानदम शांत रूपिणम श्री चंद्रशेखर गुरुम प्रणमामि मुदा अन्वहम। देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदम बुध पामर सेव्यंतम श्री जयेन्द्रम नमाम्यहम। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपराम्। நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கோவையிலே நாளை மற்றும் மறுநாள் 30 நவம்பர் டிசம்பர் 1ஆம் தேதி இப்படி 2 நாட்களிலே சனாதன தர்ம கான்க்ளேவ் என்பதாக ஒரு விரிவான தர்மத்தை பற்றிய சிந்தனை நிகழ்ச்சி உள்நாட்டிலே இருப்பவர்கள் மற்றும் வெளிநாட்டிலே வசிப்பவர்கள், பல்வேறு துறை வல்லுநர்கள், கலை துறையை சார்ந்தவர்கள், ஆராய்ச்சி துறையை சார்ந்தவர்கள், வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், இப்படி பலரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். சேஷாத்ரி அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே இது நடைபெற்று வருகிறது. தர்மம், இறைவனால் மக்கள் படைக்கப்பட்ட நிலையிலே அந்த படைக்கப்பட்ட மக்கள், சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள் சுகமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நியாய வழியிலே வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், பிறருக்கு தீங்கை விளைவிக்காமல் அவர்களுக்கும் தீங்கு நிகழாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பான நீடித்த நன்மையை தருவதற்கு ஒரு உபதேசத்தை தர்மம் என்கிற ஏற்பாட்டின் மூலமாக இறைவன் நமக்கு அளித்து, சாஸ்திரங்களை அளித்து, அந்த இறைவனுடைய மூச்சுக்காத்தாக நாம் போற்றக்கூடிய எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக யோ வேதேபியோ அகிலம் ஜகத் என்கிற அந்த வேதங்களின் மூலமாக வழி நடத்தப்பட்டு வரக்கூடிய தர்மமாக நம்முடைய தர்மம் விளங்கி வருகிறது. அந்த வேதம் என்பது ஞானத்தை குறிக்கக்கூடிய சொல். வித ஞானே என்கிற அந்த வர்பு, இந்த தாத்து இருக்கிறதோ அதிலிருந்து அந்த வேதம் என்பது வருகிறது. ஞானம், அந்த ஞானம் என்பது விவேகத்தை அளிக்கிறது. இது செய்யக்கூடியது, இது செய்யப்பட வேண்டியது, இது செய்யத்தகாதது, இதை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். அது கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள். அது பேசுவதாக இருக்கட்டும், கேட்பதாக இருக்கட்டும், சாப்பிடுவதாக இருக்கட்டும், பார்ப்பதாக இருக்கட்டும், சிந்திப்பதாக இருக்கட்டும், கைகளால் கால்களால் செய்யக்கூடிய பணிகளாக இருக்கட்டும், இப்படி கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இவைகளை சரியான முறையிலே நல்ல பணிகளுக்காக இந்த இறைவனால் படைக்கப்பட்ட இந்த சரீரமானது நல்ல செயல்களை செய்து, பரோபகாரம் செய்து, அமைதிக்காக, ஆத்ம ஞானத்திற்காக பாடுபடுவது என்பதை இந்த தர்மம் நமக்கு விளக்கி சொல்கிறது.
உலக வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டு பரமார்த்த நிலை, அதாவது மௌன நிலை, எந்த ஒரு தவ நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே பலரும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்களோ, பல்வேறு சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், பல்வேறு ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இப்படியெல்லாம் அந்த ஞான பரம்பரை என்ன இருக்கிறதோ, தவ யோகிகளுடைய பரம்பரை என்ன இருக்கிறதோ, அந்த தியாக பரம்பரையின் வழியாக இந்த தர்மமானது வளர்க்கப்பட்டு பகிரப்பட்டு பலருக்கும் அளிக்கப்பட்டு சாந்தியை அளித்து வருகிறது. வெளி உலகத்திலேயும் சாந்தியை அளித்து வருகிறது. மன அளவிலேயும் ஆத்ம சாந்தியை அளித்து வருகிறது. பலருக்கும் சக்தியை அளித்து வருகிறது, ஆரோக்கியத்தை அளித்து வருகிறது, ஆயுஷை அபிவிருத்தி செய்து வருகிறது. அவரவர்களுடைய அடையாளங்களை பாதுகாத்து கொண்டு அதே சமயத்திலே பொது நன்மைக்காக ஒன்று சேரக்கூடிய ஒரு பக்குவ நிலையையும் இந்த தர்ம சிந்தனை என்பது அளித்து வருகிறது. ஆகவே இந்த தர்ம சிந்தனை என்பது ஒரு அறிவியல், ஒரு விஞ்ஞானம், அது ஒரு நம்பிக்கை. உயர்ந்த ஞானிகளை, இறைவனுடைய மூச்சுக்காற்றாக இருக்கக்கூடிய வேதங்களை, சாஸ்திரங்களை, பகவத்கீதையை நமக்கு எடுத்து சொல்லி, எடுத்துக்காட்டாக அந்த ராமருடைய வாழ்க்கையை, இன்னும் பல அவதார புருஷர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக நாம் அமைத்து கொண்டு அதன் வழி நடந்து அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிற இந்த மனித பிறவியிலே சிறப்பாக பணி செய்வதற்கு, சிறந்த பணிகளை செய்வதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது, உதவிகரமாக இருக்கக்கூடியது, உறுதுணையாக இருந்து துணையென்று நின் அருளை தொடரச் செய்தே நல்வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும். நமோ நம ஓம் சக்தி என நவிலாய் நஞ்சே என்று நம்முடைய தேசிய கவியாக இருக்கக்கூடிய பாரதியார் சொல்கிறார். இப்படி இந்த தர்மத்தை கோவில்கள் மூலமாக, வேத பாராயணங்கள் மூலமாக, பிரபந்தங்கள், தேவாரங்கள் மூலமாக, திருமந்திரம் போன்ற நூல்களின் மூலமாக, திருவிழாக்கள் மூலமாக, சங்கீதங்கள் மூலமாக, தெருக்கூத்து போன்ற கலைகள் மூலமாக, நாட்டியங்கள் மூலமாக, பேசக்கூடிய தோற்றத்தை அளிக்கக்கூடிய அழகான சிற்பங்களின் மூலமாக, மௌனத்தின் மூலமாக பிரச்சாரம் செய்யப்பட்ட தர்மம் இது. யோக சாஸ்திரத்தின் மூலமாக பிரச்சாரம் செய்யப்பட்ட தர்மம். அவரவர் கடமையை சிறப்பாக செய்தல், பலனை எதிர்பார்க்காமல், கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன என்பதாக நேர்த்தியாக வேலைகளை செய்தல், தொழில் நேர்மையை கடைபிடித்தல், நேரத்திற்கு பணி செய்தல், கடமையை வலியுறுத்துகிறது, அறிவுறுத்துகிறது, ஊக்குவிக்கிறது நம்முடைய தர்மம். அதுபோன்று ருச்சீனாம் வைச்சித்ரியாத் ருஜு குட்டில நானாபதஜுஷாம் நிருணாமேகோ கம்யா தமசி பயசாம் அரணம இவ. வெவ்வேறு விதமான விருப்பங்கள் இந்த சமுதாயத்திலே, இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நிலையிலே அவரவரையும் நாம் மதித்து நடத்தல், அவமதித்து
சிரமப்படுத்தாமல் மதித்து நடத்த, அப்படியாக இது கண்ணியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய போக்கு அந்த ரிஷிகள் நமக்கு அந்த பரந்த மனப்பான்மையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று அதிகாரத்தின் மூலமாக நாம் பயப்படுத்துவதன் மூலமாக செய்வதற்கு பதிலாக ஆதிசங்கரர் அவருடைய பாஷ்யத்திலே சொல்கிறார், பசுக்கள் இருக்கின்றன, பசுமையான புல்லை நாம் காட்டினால் அந்த பசுக்கள் நம்மிடத்திலே வருகின்றன. அதே ஒரு கம்பை நான் வைத்து கொண்டிருந்தால் அது ஓடிவிடுகின்றன. ஹரித திருண பூர்ண பாணிம் உபலபிய தம்பிரத்யபிமுகி பவந்தி. விருப்பு வெறுப்பை பற்றி சொல்லும் பொழுது இந்த உதாரணத்தை சொல்கிறார். பயம், நம்பிக்கை. இப்படி நம்பிக்கை, இந்த புல்லை கொடுக்கும் பொழுது நம்பிக்கை, இந்த கம்பை காண்பிக்கும்போது பயம். அது பொதுவாக நிர்வாக துறையிலே அது போன்ற சில முறைகள் இருந்தாலும் தர்மத்தை பொறுத்தவரையிலே சுய கட்டுப்பாட்டை போதிக்கக்கூடிய முறையிலே உபதேசங்கள் இருக்கின்றன. இது தர்மம், இதற்காக நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு இது உயர்ந்த தத்துவம், இதற்காக நாம் உபவாசம் இருக்கிறோம், இதற்காக நாம் ஜபம் செய்கிறோம், இதற்காக நாம் பாராயணம் செய்கிறோம், இதற்காக நாம் பாத யாத்திரை செய்கிறோம், இதற்காக நாம் வேள்விகளை செய்கிறோம், இதற்காக நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொள்கிறோம், இணைந்து பணியாற்றுகிறோம். ஒரு தம்பதிகள் நம்முடைய தர்மத்திலே இந்த தாம்பத்தியம், இல்லறம் என்பதை பல்வேறு இன்னல்கள் இருந்தாலும் பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் அந்த தர்மத்தை சிறப்பாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அனுசரித்து சென்று சிறப்பான ஒரு இல்லறத்தை நம்முடைய தர்மத்தை சார்ந்தவர்கள் இன்றளவும் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே சில தொய்வுகள் ஏற்படுகின்றன, அது வேறு விஷயம். பெருவாரியான மக்கள் இதை ஸ்ரத்தையுடன் பின்பற்றி வருகிறார்கள். அப்படி இந்த புரிந்து கொண்டு குரு பக்தியுடன், தெய்வ பக்தியுடன், சாஸ்திர பக்தியுடன் அந்த கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டு சபரிமலைக்கு செல்வதாக இருக்கட்டும், மார்கழி மாதத்திலே குளிரிலே கிராமங்கள் தோறும் பஜனை மடங்களிலே வயதான முதியவர்களிலிருந்து ஆரம்பித்து அந்த மிருதங்கத்தை வாசித்து பாட்டை பாடி சிறிய ஒரு 10 வயது சிறுவன் அந்த தீபத்தை கையிலே வைத்து கொண்டு அது எண்ணெய் தீபத்திலே அதிலேயே காணிக்கை கிராம மக்கள் அளித்து இப்படி ஆர்வமாக ஆசையாக இந்த கட்டுப்பாடை தானாக ஏற்றுக்கொண்டு விதிக்கப்பட்ட நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் இல்லாமல் புரிந்து கொண்டு இந்த பக்தி என்பது தபசு என்பதானது ஒரு மிகப்பெரிய சக்தியை மக்களுக்கு அளிக்கிறது. பார்வதி தேவி கடும் தவம் செய்து, சாதாரண தவமல்ல, அந்த பஞ்சாக்னி தபஸ் என்று சொல்வார்கள், அந்த சூரியனை நோக்கி ஒத்த காலிலே நின்று சுத்தி குண்டங்கள் இதன் நடுவிலே தவம் செய்து அந்த பரமேஸ்வரனுடைய தரிசனத்தை பெற்ற நிலையிலே காளிதாசர் சொல்கிறார், கிளேசா பலேனஹி புனர் நவதாம் விதத்தே. அந்த கிளேசமானது, அதாவது அந்த கடுமையான உழைப்பு, கடுமையான அந்த பயிற்சி, முயற்சிகள் அனைத்தும் இந்த பலன் கிடைத்தவுடனே ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கிறது என்று. இப்படி நம்முடைய தர்மமானது பார்ப்பதற்கு
பல்வேறு ஒரு கட்டுப்பாடு கடுமை என்றெல்லாம் தோன்றினாலும் சில பிரச்சாரத்தின் காரணமாக அப்படி தோற்றுவிக்கப்பட்டாலும் இயல்பாக மக்களை ஞான மார்க்கத்திலே அழைத்து செல்கிறது. இது உண்மை, இது நிரந்தரம், இது நன்மை என்கிற ஒரு தத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி குருகுலத்தின் மூலமாக, கோவில்கள் மூலமாக, வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியோர்கள் மூலமாக, ஆரம்ப குருவாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் மூலமாக, ஆரம்ப குருவாக நம்முடைய மதத்திலே தர்மத்திலே இருப்பது மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ. அந்த தாய்தான் முதல் குரு, அதற்கு பிறகு தந்தை. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை அன்றாட வாழ்க்கையிலேயும் சிறிது சிறிதாக சேமித்தல் எப்படி பொருளாதார சக்தியை வளர்க்கிறதோ அதுபோன்று தர்ம சக்தியை, இது புண்ணியம், இது பாபம், இதை நாம் செய்ய வேண்டும், இதை நாம் தவிர்க்க வேண்டும், இதை நாம் தவிர்க்காவிட்டால் தவிக்க நேரிடும், இதெல்லாம் எடுத்து சொல்லி நியாய வழியிலே தர்ம வழியிலே அந்த பலத்தை, புஷ்டியை, மால் நியூட்ரிஷன் என்று சொல்கிறார்கள், அந்த ஊட்டச்சத்து தேவை மக்களுக்கு சரீர புஷ்டிக்காக. அதுபோன்று மனசுனுடைய புஷ்டிக்காக உபதேசங்கள் தேவை. சமுதாயத்திலே ஏழ்மையை நீக்குவதற்காக அந்த உதவிகள் தேவை. அந்த உதவிகள் ஆடம்பரத்தையும் அநியாயத்தையும் வளர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதே சமயத்திலே வறுமையை போக்க வேண்டும். இப்படி அந்தந்த காலகட்டத்திற்கு உதவிகள் தேவை. இது பொருளாதார ரீதியிலே. மற்றபடி ஹிதோபதேசங்கள், நன்னெறிகள், நீதி நூல்கள் நம்முடைய தமிழிலே அவ்வளவு இருக்கின்றன. பல்வேறு நீதி நூல்கள் இருக்கின்றன. சம்ஸ்கிருதத்திலே சுபாஷிதானி என்பதாக பல்வேறு நீதி நூல்கள் இருக்கின்றன. இப்படி இந்த தர்மமானது இயற்கையை போற்றுகிறது. இயற்கையிலே இருக்கக்கூடிய சாரத்தை நமக்கு விளக்குகிறது. வேப்ப மரத்திலே என்ன இருக்கிறது, அரச மரத்திலே என்ன இருக்கிறது, இப்படி இந்த பல்வேறு மூலிகைகளை நமக்கு எடுத்து சொன்னவர்கள் முனிவர்கள். மன்னர்கள் அழகான கோவில்களை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், மண்டபம், நிருத்திய மண்டபம், கொடிமரம், பலிபீடம், ராஜகோபுரம், பிராகாரம், புஷ்கரிணி, உற்சவம், வாகனங்கள், கச்சேரிகள், மகாபாரத பிரசங்கம், ஏடு படித்தல், இப்படி அந்த வரலாறை நாம் சரியான முறையிலே எடுத்து சொல்லி அந்த வரலாற்று சின்னங்களை சரியான முறையிலே, அது சினத்திற்காக ஏற்பட்டதல்ல, சின்னங்கள் எல்லோரையும் ஈர்ப்பதற்காக, சேர்ப்பதற்காக ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த வரலாற்று சின்னங்களை நாம் எடுத்து சொல்லி கோபதாபங்களை குறைக்கக்கூடியது, நிவர்த்தி செய்யக்கூடியது தர்மம். கோபத்தை வரவழைத்து கொண்டார் என்று ராமாயணத்திலே ராமரை பற்றி குறிப்பிருக்கிறது. குரோதமாகாரய தீவிரம். அந்த நேரத்திற்கு அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்க வேண்டிய நிலை யுத்தத்திலே அதற்காக. மற்றபடி அவர் சாந்தமாக இருக்கக்கூடிய வீரர், பிறரை இம்சிக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய வீரர். அப்படிப்பட்ட இந்த நம்முடைய தர்மத்திலே கோபங்களையும் தாபங்களையும் தவிர்ப்பதற்காக, தாபங்கள், மனதிலே தாபம், இது கிடைக்கவில்லையே, அல்லது மற்றவர்களுக்கு கிடைத்து விட்டதே, இது போன்று ஏதோ பலவிதமான தாபங்கள். அந்த தாபங்களை நம்முடைய தர்ம நூல்கள் உபதேசங்களை, பல்வேறு இதிகாசங்களை சொல்லி மனதிற்கு ஒரு ஆஸ்வாசத்தை அளிக்கின்றன. கோபங்களை தவிர்ப்பதற்கும் பல்வேறு செயல்முறைகள் நம்முடைய தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படி
அந்த கோபங்களையும் தாபங்களையும் நிவர்த்தி செய்து கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் மேம்படுகிறது. அதை புதிய மேலாண்மையிலே அந்த பயிற்சி இந்த பயிற்சி என்று புதியதாக சொல்கிறார்கள். மனிதர்களுக்கு லௌகீக வாழ்க்கையிலே தேவையான சுகம், சுமுகத்தன்மை, அதாவது பலருடனும் இன்முகமாக பழகுதல், சும்காய நமக ஏகதந்தாய நமக என்று சொல்கிறோம். பிள்ளையாருடைய அர்ச்சனையிலே முதல் அர்ச்சனை சுமுகாய நமக, அனைவரோடும் இன்முகமாக பழகுங்கள். அதைத்தான் ராமர் ஸ்மிதபாஷி, பூர்வபாஷி, மிருதுபாஷி என்று சொன்னார்கள். சிரித்து கொண்டு பழகினார். மிருதுபாஷி, மிருதுவாக யாருக்கும் சிரமமளிக்காமல் அனைவரையும் கௌரவப்படுத்தினார். பூர்வபாஷி, அவர் பேசணும்னு எதிர்பார்க்காம எதிராளி இவரே என்ன விஷயம் என்று அந்த விருந்தோம்பல், ஆதித்யம், இது நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகள். இதை தாண்டி பல்வேறு சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அந்த சாஸ்திரங்கள் மூலமாக நாம் அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்வதற்கும் அந்த இறைவனுடைய சக்தியை இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் பெற்று பொது நன்மையை செய்வதற்கும் அந்த சாஸ்திரங்கள் நமக்கு வழிவகுக்கின்றன. மந்திர சாஸ்திரங்கள், பல்வேறு உபாசனா முறைகள் இருக்கின்றன, பல்வேறு ஆகமங்கள் இருக்கின்றன. இப்படி இந்த தர்மம் தூய்மையையும் வலியுறுத்துகிறது. வாய்மை, தூய்மை, தாய்மை. அந்த வாய்மை என்ன இருக்கிறதோ உண்மை, சத்தியம் வத தர்மம் சர என்று சொல்கிறது. அதிலே நீர்நிலைகளை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நாப்சு மூத்திரபுரி ஈஷங்குரியாத் ந நிஷ்டீவேத் ந விவசரஸ்ராயாத் அகாத்து கா ஆபஹா. அமிர்தம், நீர் என்பது அமிர்தம் என்றும், அங்கெல்லாம் எச்சல் வேறு விதமான இதெல்லாம் அசுத்தியை செய்யாதீர்கள். நீர்நிலைகளிலே ஸ்வச்ச பாரத் என்று தற்பொழுது பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அந்த தூய்மை என்பதை நம்முடைய தர்மம் வலியுறுத்துகிறது. உழவாரப்படியை செய்து நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அப்பர் சுவாமிகள் பல்வேறு கோவில்களுடைய பொலிவை உலகத்திற்கு அழகை உணர்த்தியிருக்கிறார். அது ஒரு சேவா மார்க்கத்தை வலியுறுத்துகிறது நம்முடைய தர்மம். தர்மம் என்பது தாரணா தர்மக, அது பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது. அனைவரையும் இணைத்து வைத்து அனைவருக்கும் ஹிதத்தை அளித்து, அப்படி அந்த லோகத்திலே ஸ்திரத்தன்மையை அளிக்கக்கூடியது. ஒரு தம்பதிகள் மத்தியிலே ஸ்திரத்தன்மை, ஒரு குடும்பத்திலே ஸ்திரத்தன்மை, ஒரு கிராமத்திலே ஸ்திரத்தன்மை, ஒரு சமுதாயத்திலே ஸ்திரத்தன்மை, ஒரு உலகத்திலே ஸ்திரத்தன்மை. ஸ்திரத்தன்மை என்பது அவரவர் அடையாளங்கள். சில பிற்சேர்க்கைகள் வரலாற்றிலே நடந்து கொண்டே இருக்கின்றன. அனக்சர் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அனக்சரிலே நல்லதும் இருக்கிறது, நல்லது இல்லாததும் இருக்கிறது. இதிலே பெரும்போக்கான தன்மை நம்முடைய தர்மத்திலே காணப்படுவதனாலே அந்த பெரும்போக்கான தன்மையே அது தர்மத்திற்கு இடையூறாக இருந்து விடாமல் அதை சரியான முறையிலே நாம் நிவர்த்தி செய்து இந்த புராதனமான புண்ணியமான பவித்திரமான இந்த தர்ம சிந்தனைகளை இளைஞர்கள் மத்தியிலே வளர்த்து உயர்ந்த இந்த கலாச்சாரம், விஞ்ஞானபூர்வகமான கலாச்சாரம், தீர்க்க தரிசனத்துடன் கூடிய கலாச்சாரம். லேப் இருந்ததா, அல்லது இந்த அளவுக்கு விமான போக்குவரத்து இருந்ததா, அல்லது இந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்ததா? அந்த காலத்திலே ஆழ்ந்த சிந்தனை, அழகான சிந்தனை, ஆரோக்கியமான சிந்தனை, அனைவருக்குமான சிந்தனை, யதார்த்தத்தை புரிந்து கொண்ட தர்மம், பரமார்த்தத்தை விரும்பிய, பரமார்த்தத்தை பரமாத்ம ஞானத்தை லட்சியமாக கொண்ட தர்மம்,
இப்படி வடிவமைத்தல் என்று சொல்கிறார்கள், டிசைன் என்று இந்த காலத்திலே சொல்கிறார்கள், ஆர்கிடெக்சர் என்று சொல்கிறார்கள். இப்படி இந்த மக்களுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த மண்ணிற்காக, பாரத மண்ணிற்காக பிரதானமான வாழ்க்கை முறையாக அமைக்கப்பட்ட இந்த உலகம் அனைத்தும் ஒரு காலத்திலே பரவி இருந்த இந்த தர்மத்தை நாம் கோவில்களை பாதுகாப்பதன் மூலமாக தினசரி வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டிய, வீட்டிலே தீபம் ஏற்றுவது, கோலம் போடுவது, கோ சம்ரட்சணம் செய்வது, பசு பாதுகாப்பு, ஆங்காங்கு விருட்சாரோபணம், அது மரங்களை நடுதல், இதன் மூலமாக அந்த பொல்யூஷன் என்று மாசு அதை உலகத்திலே அதை குறைத்து சமசீதோஷ்ணம் என்ற பெருமை நம்முடைய தென்னாட்டிற்கு இருக்கிறது. இது போன்ற நல்ல பூமியை, நீரை, அக்னி என்பது பல்வேறு அக்னிகள் இருக்கின்றன. ஜாட்டராக்னி, வயத்திலே இருக்கக்கூடிய அக்னி, வேள்விக்கான அக்னி, சமைப்பதற்கான அக்னி, இது காற்று, ஆகாயம், இதையெல்லாம் சொல்லி பக்தியை மாத்திரம், இறைவனிடத்திலே பக்தியை மாத்திரம் சொன்ன தர்மம் அல்ல இது. உலக வாழ்க்கையிலேயும் வியாபாரம் உட்பட எல்லாவற்றிலேயும் ஒரு தர்மத்தை உணர்த்திய சிஸ்டம் என்று நாம் எதை சொல்கிறோமோ, ரெகுலேஷன் என்று நாம் எதை சொல்கிறோமோ, அதையெல்லாம் முன்கூட்டியே கவனித்து சொன்ன தர்மம் இந்த தர்மம். வியாபாரத்திலே தர்மம் இருக்க வேண்டும், தர்மத்திலே வியாபாரம் தவிர்க்கப்பட வேண்டும். இப்படி இந்த தர்மமானது நடைபெற்று வருகிறது. இது இதனுடைய பெருந்தன்மை, பெரும்போக்கு என்பது இதற்கு இடையூறை விளைவிக்காமல் சரியான முறையிலே உதவி செய்வதனாலே, இதற்கு உபத்திரவம் வராமல் பிறரையும் நல்ல முறையிலே கவனித்து கொள்வதனாலே இதை பற்றிய கௌரவமோ, இதை பற்றிய ஒரு பார்வையோ குறையாமல் நல்ல முறையிலே இந்த தர்மத்தை நாம் பாதுகாத்து பல்வேறு சதுர்வேதி மங்களங்கள் கிராமங்கள் இடம்பெற்ற பூமி நம்முடைய இந்த தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்கிற இந்த நம்முடைய பிரதேசம் இப்படி இந்த புராணங்களையும் சாஸ்திரங்களையும் தர்மத்தையும் கலைகளையும் நன்றாக போற்றி வியாச பாரதத்தை உருவாக்கி, அந்த வியாச முனிவர் 18 புராணங்களை அளித்து, அக்னி புராணம், பத்ம புராணம், கூர்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், இந்த தேசத்தினுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் ஸ்தல புராணங்களும் 18 புராணங்களும். எங்கு தீவு இருக்கிறது, எங்கு நதிகள் இருக்கின்றன, அந்த நதிகள்லாம் எப்படி, எந்த முனிவருடைய அனுகிரகத்தினால், அகஸ்திய முனிவருடைய அனுகிரகத்தினாலே கிடைத்த நதி இந்த காவேரி நதி, பகீரதனுடைய முயற்சியினாலே கிடைத்த நதி இந்த கங்கா நதி. இப்படி வரலாற்றினை சொல்லக்கூடிய அந்த புராணங்களை எடுத்து சொல்லி வாழ்க்கையை சிறப்பான முறையிலே சகாராத்மக், அதாவது பாசிட்டிவ் உருவாக்குவது, அழிப்பதல்ல, விரோதத்தை வளர்ப்பதல்ல, இப்படி அனுகூலமான முறையிலே. ஏனென்றால் இன்றைக்கு மக்களுக்காக நாம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. பல்வேறு சமுதாய சேவைகளை செய்ய வேண்டிய, கடுமையாக உழைக்க வேண்டிய நிலையிலே இந்த உலகம் இருக்கிறது. உலகத்திலே அமைதியும் சிறப்பாக இருக்க வேண்டும். 2-3 நாட்களுக்கு முன்பாகத்தான் ஒரு 6-7 மாதங்கள் நிலவிய ஒரு பதற்றம் வெளிநாட்டிலே, அது தற்பொழுது ஓரளவுக்கு தணிந்திருக்கிறது. இன்னொரு பகுதியிலேயும் அந்த
ஒரு பதற்றம் தணிய வேண்டும். இப்படி அந்த பதற்றங்கள்லாம் குறைந்து தர்மத்தை சரியான முறையிலே, அது தற்காலிகமான கோரிக்கைகளுக்காக அதை நாம் நினைக்காமல் நீடித்த நிரந்தரமான நன்மையை அளிக்கக்கூடிய ஆசார கோவையிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த தர்மத்தினுடைய சொரூபத்தை நாம் இன்றைய லௌகீகமான பார்வையில் பார்க்காமல், இது ஒரு மருந்து, இது ஒரு உண்மை, இது ஒரு உபதேசம், இது வளர்ச்சிக்கான டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு வழிமுறை என்பதை புரிந்து கொண்டு வீடுதோறும் இந்த தர்மத்தினுடைய புரிதலை நாம் ஏற்படுத்தி ஒவ்வொரு கோவில்லேயும் சிறப்பான அந்த விதிமுறைகள் வழிமுறைகளை பின்பற்றி நித்திய பூஜைகள், உற்சவங்கள், பிரவச்சனங்கள் இவைகளெல்லாம் அறிஞர்களை கௌரவித்து வெவ்வேறு பள்ளிக்கூடங்களை நாம் அமைத்து சங்கீத பாடசாலை, நாதஸ்வர பாடசாலை, சிற்ப பாடசாலை, இலக்கியங்களை நாம் கம்பராமாயணம் இது போன்று பல்வேறு இலக்கியங்கள் நிறைய இருக்கின்றன. இவைகளெல்லாம் தாய்மொழியையும் பாதுகாத்து வியாபாரத்திற்கும் உலக நிர்வாகத்திற்கும் தேவையான மொழிகளையும் நாம் பயின்று கும்பமேளா வர இருக்கிறது. தை மாதத்திலே பிரயாகை, அலகாபாத் பிரயாகையிலே வர இருக்கிறது. அது விரிவான ஏற்பாடுகள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதிலே நம்மவர்களும் பங்கு பெற்று சிறப்பான ஒரு தேசத்தை, சிறப்பான சமுதாயத்தை, சிறப்பான ஒரு தர்மத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். இதற்குரிய அந்த பக்தியுடன் இந்த கோவையானது பல்வேறு நல்ல பணிகளை செய்து வருகிறது. அந்த கோவையிலே கோர்வையாக அனைவரையும் சேர்த்து இந்த போன்ற ஒரு சிந்தனை, நிந்தனையை தவிர்த்து சிந்தனையை வளர்ப்போம் என்கிற ஒரு நல்ல நிலைப்பாட்டுடன் யாருக்கும் விரோதமாக இல்லாமல் அனைவரும் இணைத்து கொண்டு நல்ல முறையிலே இந்த தர்மம் சிறப்பாக விளங்குவதன் மூலமாக உலக நன்மை ஏற்படுகிறது. அனைவருடைய நன்மைக்காகவும் இந்த தர்மமானது அது வாழ்க்கையிலே இது செயல்முறையிலே இருப்பது ரொம்பவும் தேவையான ஒன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், இப்படி பல்வேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த தர்மத்தை குறுகிய பார்வையுடன் பார்க்காமல், துவேஷ பார்வையுடன் பார்க்காமல் நல்ல முறையிலே இதை பிரச்சாரம் செய்து அந்த திருமூல திருமந்திரம், பலரும் சொன்ன தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்கிற ஒரு குரு பக்தியுடன் செயல்பட்டு தர்மோ ரட்சதி ரட்சிதா என்பதாக அறம் வளர்த்த நாயகியான காமாட்சி அம்மனுடைய அருளாலே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உபய என்கிற காமாட்சி அம்மனுடைய அருளாலே இந்த தர்மத்தை இது போன்ற கருத்தரங்குகளை நடத்துவதன் மூலமாக சௌஜன்யமாக அனைவரும் இருந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே இந்த தர்மம் என்பதை சிறப்பாக நாம் செயல்படுத்தி மக்களை காப்பதற்கு எப்படி மருந்துகள் தேவையோ, மக்களை காப்பதற்கு எப்படி நிதி உதவிகள் தேவையோ, அதுபோன்று நியாயம் தர்மத்தை நாம் சிறப்பாக பாதுகாப்பதன் மூலமாக ஆத்ம நிர்பர் அவரவர்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக விளங்குவதற்கு
தர்மோ ரட்சதி ரட்சிதா என்று தர்மத்தை நாம் காப்பாற்றி பின்பற்றி அதன் மூலமாக நாம் பாதுகாப்பை பெற்று சிறப்பான எதிர்காலம், பாதுகாப்பான எதிர்காலம், நன்மை தரக்கூடிய எதிர்காலம் இதை உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.